இன்றைக்கு 17 ஏப்ரல் 2026 எபிசோட்ல கதை மிகவும் சஸ்பென்ஸாக நகர்கிறது. விஜய் லேடி இன்ஸ்பெக்டர் முன்னாள் மல்லி பற்றி நம்பிக்கையுடன் பேசுகிறார். மல்லி ஒருபோதும் தன்னிடம் எதையும் மறைக்கவில்லை. அவள் இப்படிப்பட்ட கொலை செய்ய மாட்டாள் என்று சொல்கிறார். ஆனால் லேடி இன்ஸ்பெக்டர் மல்லி இதற்கு முன்பே ஒரு கொலை செய்திருக்கிறார் என்று ஒரு புதிய தகவலை கூறுகிறார். இது விஜய்க்கும் பார்வையாளர்களுக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. விசாரணை முடிந்த பிறகும் விஜயை மீண்டும் ஜெயிலில் அடைக்கிறார்கள். அதே நேரத்தில் மல்லி விஜயை வெளியே கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வக்கீலை சந்தித்து விஜய் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க முயற்சி செய்கிறார். விஜயை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று மல்லி உறுதியுடன் இருக்கிறார். இதே நேரத்தில் போலீசார் ராஜியை கைது செய்ய வருகிறார்கள். ராஜி தன்னை கனடாவில் பெரிய பிசினஸ் உமன் என்று கூறி கைது செய்ய முடியாது என்று வாதிடுகிறார். ஆனால் போலீசார் அவளை ஒரு கொலை குற்றவாளி என்று கூறி கைது செய்கிறார்கள். ராஜி கத்தி எதிர்ப்பு தெரிவிப்பதற்குள் லேடி போலீசார் அவளுக்கு கைக்கட்டுகள் போட்டு இழுத்து கொண்டு செல்கிறார்கள். இப்போது முக்கியமான கேள்வி என்னவென்றால், சுடரை உண்மையில் ராஜிதான் கொன்றாரா அல்லது வேறு யாராவது இதில் இருக்கிறார்களா என்பதும், மல்லி செய்ததாக கூறப்படும் பழைய கொலையின் உண்மை என்ன என்பதும் தான். கதை மேலும் சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் முன்னேறுகிறது.